நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆராரிராரோ நான் இங்கே பாட, தாயணி கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. ஆராரிராரோ நான் இங்கே பாட, தாயணி கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் ஸ்வர்க்கமே, வேதம் நான்கும் சொன்னதே அதை நான் அறிவேனே. அம்மா எனும் மந்திரமே அகிலம் யாவும் ஆள்கிறதே. ஆராரிராரோ நான் இங்கே பாட, தாயணி கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. வேறில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே. ஊர்கண் எந்தன் மேலே பட்டால் உயிர் நோக துடித்தாயே. உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே. பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவே வழி நடத்தி சென்றாயே. இறைவாணி ஆணையிடு தாயே எந்தன் மகளாய் மாற. ஆராரிராரோ நான் இங்கே பாட, தாயணி கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. ஆராரிராரோ நான் இங்கே பாட, தாயணி கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் ஸ்வர்க்கமே, வேதம் நான்கும் சொன்னதே அதை நான் அறிவேனே. அம்மா எனும் மந்திரமே அகிலம் யாவும் ஆள்கிறதே. ஆராரிராரோ நான் இங்கே பாட, தாயணி கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. இவர் ஃபஸ்ட்டு இங்கே செலக்ட் ஆன பிறகு ஒரு 3rd ரவுண்டு 4th ரவுண்ட்லேயே வந்தேன் நான். 3rd எபிசோட் ஐ திங்க். அப்போது இருக்கிற ஃபோர்ஸுக்கு இப்போ இருக்கிற அந்த சோல்ஃபுல் சிங்கிங்க்கு இந்த மேடை எவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அந்த கம்போசர் அந்த பாட்டு அற்புதமான பாட்டை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பாடினதுக்கு பாராட்டுறேன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச். திவாகர், ஹலோ. இது வந்து பாடும்போது ஏதோ சம்திங் ஹேப்பன்ஸ் டு மீ. பாட்டுங்கிறது இட் இஸ் காமன். அந்த டேலண்ட்டுங்கிறது எங்கே வேணா இருக்கும், எங்கே இருக்கும்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அப்படியே உட்காந்துட்டேன். எனக்கு அவ்வளவு ஐ ஃபெல்ட் ரியலி இமோஷ்னல். தேங்க்யூ சார். திவாகர் இஸ் த தோனி ஆஃப் சூப்பர் சிங்கர். அண்ட் தேங்க்யூ சார். சூப்பர் சிங்கர் ஃபர்ஸ்ட் சீசன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் தான் தோனி வந்தார். பயங்கரமாக ஒரு புயல் மாதிரி எங்கேருந்தோ வந்தார்.
ஸோ அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ யூஸ் டு திங்க் நம்ம வந்து சூப்பர் சிங்கரில் வந்து வி ஷுட் கெட் பீப்புள் லைக் தட் ரா அண்ட் பியூட்டிஃபுல். நீங்கள் எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். ஐ திங்க் யூ ஹாவ் அ வெரி குட் ஃப்யூச்சர். தேங்க்யூ சார். இந்த ஒரு மாமெண்ட் வந்து எனக்கு ஐ வில் ரிமெம்பர் இட் ஆல்வேஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அண்ட் உங்கள் அம்மா யூ வில் மேக் ஹர் ப்ரவுட். யூ ஆல்ரெடி மேட் அ ப்ரவுட். அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திவாகர். தேங்க்யூ ஐ சார். எம் வெரி வெரி ஹாப்பி. இன்றைக்கி நீங்கள் பல்லவி பாடும்போதே ஐ வாஸ் கான். ஸோ as I said, you are the Dhoni of Super Singapore. தேங்க்யூ ஸோ மச். Divakar, superb Divakar. தேங்க்யூ மேம். Actually, I saw Srini crying. எனக்கு அது ஆக்சுவலி எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியுமோன்னு தெரியல. ஏன்னா தமிழ் பாஷையில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் வாட் ஐ ஃபெல்ட் ஐ ஹாவ் டு டெல் யூ, தேர் இஸ் அ பீரியட் வென் பேரண்ட்ஸ் பிகம் ஆர் சில்ட்ரன். தே நீட் யூ அட் தட் டைம். ஸோ பி யூ வித் தம். தேங்க்யூ மேம். அம்மா கூப்பிட்டுலாமே, மேடைக்கு வரீங்களாம்மா? அம்மா நீங்கள் சொல்லுங்கள். அவன் பாடுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏம்மா கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறீங்க? ரொம்ப வருத்தமாக இருக்குதில்ல, இந்த அளவுக்கு அவன் கஷ்டப்பட்டு பாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து ரொம்ப பெருமையாகவும் இருக்குது எனக்கு. அவனை நினச்சாலும் ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. அவன் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பான். அவன் படிக்கிறப்பவும் சுறுசுறுப்பாக இருப்பான், எல்லாத்துலேயுமே அவன் சுறுசுறுப்பாக இருப்பான். ஒரு 7-8 வயசு இருக்கான் அவனுக்கு. அவன் இருக்க சொல்லி அவன் படிக்கிறப்போ எங்கள் பெரிய பையனுக்கு நான் 5 மணிக்கெல்லாம் எழுந்து சாப்பாடு கட்டினேன். நான் வேலைக்கு போகிறதுக்கு 4 மணிக்கு எழுந்து பார்ப்பேன். இவன் படுக்கையில் இருக்க மாட்டான், இவன் படுத்துருக்கிற படுக்கையில் இருக்க மாட்டான். காலையில் எழுந்து திரும்ப ஒரு 6 மணிக்கு வீட்டுக்கு வருவான் அவன். அப்புறம் பார்த்தா எங்கே போனால் டியூஷனுக்கு போய் வருவான் அப்படின்னு சொல்லுவான். அந்த அளவுக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பான், நல்லாவும் படிப்பான். இருந்தாலும் இந்த அளவுக்கு வந்திருக்கிறான்னு சொன்னால் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் தான் நான் ரொம்ப நன்றி சொன்னேன். ஏன்னா நான் வந்து இங்கே வந்து என்னை எல்லாரும் இந்தியா முழுவதும் பார்க்குதுன்னு சொன்னால் என் மகனை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இவன் மூலிமா தான் இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன்னு சொன்னேன். இவனை குறித்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ரொம்ப அதுக்கு மேலே நான் என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை எனக்கு. அண்ட் திவாகர், we know நீங்கள் வந்து உங்களுடைய அம்மாவை ரொம்ப நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. என்ன எப்படி அம்மாவோட வாழணும்னு ஆசைப்படுறீங்க நீங்கள்? எப்படின்னா அவங்க போகிற வேலையில் அங்கே என்னென்ன நடக்கும்லாம் எனக்கு தெரியாது. சாப்பிடாமல் இருக்கலாம், வெயில் ரொம்ப வெயிலாக இருக்கும். ஏன்னா 100 நாள் வேலைங்கிறது அப்படி தான். பல்ல நோண்டுவாங்க, பல் எடுப்பாங்க, நிறைய கஷ்டம் இருக்குது. திருப்பி வீட்டுக்கு வந்து எங்களுக்கு சமைச்சு என்னை பார்த்துக்கிட்டு. என்னோடய ஆசைலாம் என்னென்னா அவங்கள ஒரு மகாராணி மாதிரி வச்சுக்கணும், அவ்வளோதான். அவங்களோட ஆசை வந்து என்ன ராஜாவாக பார்க்கணும். என்னோடய ஆசை வந்து அவங்கள ஒரு மகாராணி மாதிரி வச்சுக்கணும். அவங்களுக்கு தனியாக ஒரு வீடு, ஏசி ஹால், காரில் கூப்பிட்டு போகணும், காரில் தான் கூப்பிட்டு வரணும் எங்கே போனாலும். என் கனவே அவங்க தான். அவங்களுக்காக தான் எல்லாமே நானும். இந்த பயணத்தில் எப்படிலாம் கூட இருந்திருக்காங்க திவாகர்? எல்லா விஷயத்துலையும் சரி, ஏதாவது தப்பு பண்ண அட்வைஸ் பண்ணுறதுலையும் சரி, எப்போ வீட்டுக்கு போனாலும் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. என்ன நடந்தாலும் என்ன இருந்தாலும் மனசில் வச்சுக்காத, நான் இருக்கேன் உன் கூட அப்படின்வாங்க. இந்த கஷ்டத்துலையும் இவ்வளோ கஷ்டத்துலையும் நான் இருக்கேன்னு சொல்லுவாங்க. நான் எவ்வளோ கஷ்டப்படுறேங்கிறது என் ஃப்ரெண்ட்ஸ்க்கே என் அம்மா வந்து அப்போ தான் தெரியும். நான் கஷ்டத்தை எப்போவுமே சரி எங்கேயும் சரி ஷேர் பண்ணிக்க மாட்டேன் யாரு கூடயும். என் கூட இருக்கவங்க எப்பயும் ஹாப்பியாக இருக்கணும், நான் அவங்க கூட ஜாலியாக இருக்கணும், கிண்டல் பண்ணணும். அது சார் அப்படி தான் இருக்கேன்னு நினைக்கிறேன் எல்லாரும் கூடயும். அப்சல்யூட்லி. இப்போ கூட அப்படி தான் இருக்கீங்க திவாகர். ஆனால் உங்களை வந்து உங்களுக்கு இன்னொரு பக்கம் இருக்குது. நீங்கள் என்னெல்லாம் கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே we are extremely inspired by you. இவ்வளோ கஷ்டங்களுக்கு நடுவில் கூட இந்த பையன் வந்து இவ்வளோ அழகாக பாடுறாரு, ஒரு அழகான ஒரு கனவு வச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்களை பார்த்து கற்றுக்கலாம் இல்லையா, உங்களுடைய பொசிஷனில் இருக்கிறவங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து அம்மா பார்த்து வியர்ந்த ஒரு தருணம், ஐயோ அடுத்த ஜென்மம் இருந்தால் இவங்க தான் எனக்கு அம்மாவா வரணும் அப்படின்னு எப்பவும் யோசிக்கிறது தான். எனக்கு சின்ன வயசு இருக்கும், சின்ன காயப்பட்டால் கூட அவங்க ஓன்னு எழுதுருவாங்க. ஊர்லேருந்து எல்லாம் பக்கத்து எல்லாரும் வந்துடுவாங்க வீட்டில், அந்த அளவுக்கு எழுதுருவாங்க. என்னென்னா ஃபேன் தான் வீட்டில், டேபிள் ஃபேன் இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஃபேன் இருக்கும், எனக்கு ஒரு ஃபேன் இருக்கும். என்னென்னா நான் சரியாக காற்று வரலன்னா தூங்க மாட்டேன். நான் ஃபஸ்ட்டு அவங்க தூங்கினதுக்கப்புறம் தான் நான் தூங்குவேன், அவங்க தூங்கிட்டாங்களான்னு பார்த்து. ஆனால் எனக்கு தெரியாமல் எனக்கு தூங்கினதுக்கப்புறம் அவங்களுக்கு வச்ச ஃபேன் எடுத்து எனக்கு வச்சுருப்பாங்க. நான் காலையில் எழுந்து பார்க்கும்போது 2-3 பக்கமும் எனக்கு ஃபேன் இருக்கும். அப்படி நான் தூங்கிட்டு இருப்பேன். அப்போ ரிலாக்ஸாக இருந்தேன். அப்புறம் தான் யோசிப்பேன், ஆனால் அவங்க நிறைய சரியாக தூங்கியிருக்க மாட்டாங்க எனக்காக. ஸோ அந்தளவுக்கு என்னை உயிராக பார்க்குறாங்க அவங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. And I salute you. உங்களுக்கு நான் தலை வணங்குறேம்மா. And hats off திவாகர். தேங்க்யூ. ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும்.
அம்மா சொன்னாங்க போன தடவை லாஸ்ட் வீட்டுக்கெல்லாம் வர மாட்டேன் அப்படின்னு. அப்போது இங்கேருந்து அவ்வளோ தூரம் போயிட்டு வர கஷ்டமாக இருக்கும். ஏன்னா 20-25 கிலோமீட்டர் போயிட்டு வரணும் எது இருந்தாலும், சார் வீட்டுக்கு வருது அப்படி இப்படின்னு. அப்போது நாங்கள் ஃபுல்லாக தங்குறது ஃபுல்லாக அரவிந்தோட வீட்டில் தான். அங்கே தான் தங்குறது எங்களுக்கு. அவங்க பசங்களுக்கு ஈக்குவலாக தான் நானும் நாராயணனும் தான் நிறைய ஸ்டே பண்ணியிருக்கோம். பசங்களாம் கூட கிண்டல் பண்ணுவானுங்க, என்ன அரவிந்த் வீட்டுக்கா அப்படின்னு. அவங்க பசங்க ஈக்குவலாக தான் எங்களை பார்ப்பாங்க. 3 வேளை சமைச்சு போடுறதுலேருந்து செலவு பண்ணுறதுலேருந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. போய் தங்குறது தூங்குறதுலேருந்து எவ்வளோ சேஃபாக நாங்கள் எங்கள் வீட்டில் கஷ்டப்பட மாட்டாங்க எங்களை நினச்சி. நான் அவங்க அம்மாட்ட கூட சொல்லியிருக்கேன், அப்படி பார்த்துக்கிறாங்க என்னோட இன்னொரு அம்மாவை தான் அரவிந்தோட அம்மாவை நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. ஸோ ஸ்வீட் திவாகர். wonderful, நீங்க I வந்து think. உங்க அம்மாவை பத்தி மட்டும் இல்லாம தாய்க்கு ஈடாக இருக்கும் இன்னொருத்தரை பற்றியும் சொல்லியிருக்கீங்க. வெரி நைஸ் ஆஃப் யூ. And Vishnu, that's always been true of the stage. இந்த மேடையில் வந்து இந்த மாதிரி நிறைய மேஜிக்கலான விஷயங்கள் எப்போதுமே நடந்திருக்கு. அண்ட் நம்ம வந்து எப்போ வந்து இது வந்து போட்டி ஒரு ஹெல்தி காம்படிஷன் தான் இருக்கும், பொறாமை இருக்கவே இருக்காதுன்னு உறுதியாக ஒவ்வொரு சீசன்லையும் இந்த மாதிரி அடையாளங்கள் மூலியமாக சொல்ல முடியுது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு த ஃபேமிலிஸ் அண்ட் த கண்டெஸ்டன்ஸ். இவ்வளோ பேர் எங்களுக்காக இருக்காங்கன்னா சூப்பர் சிங்கர் தான் இந்த இவ்வளோ சொந்தத்தை எங்களுக்கு தேடி கொடுத்துருக்கு. இன்றைக்கி மூளை முடுக்கு எங்கே போனாலும் எங்களுக்கு இருக்காங்க, சொல்லிக்க ஆள் இருக்காங்க. அதுதான் நாங்கள் சம்பாதிச்சிருக்க ஒரு பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த மாதிரி உங்ககிட்ட பேசினது இல்லை. அவ்வளோ க்ளோஸ் நாங்கள். ஏன் பாடுறேன்னு எனக்கு தெரியல, பட் கண்டிப்பாக சொல்லணும். அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான் அவன். யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டான். அவன் சொன்ன மாதிரி தான் கரெக்டாக. ஃபஸ்ட் டைம் அவங்க அம்மா பார்த்தப்ப தான் எனக்கு இவ்வளோ கஷ்டப்படணும்னு தெரியும். வீட்டில் இருக்கும்போது அவ்வளோ ஜாலியாக இருப்பான் எப்போவுமே. எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவான் என்கிட்ட. அப்போ அம்மா கூட சொல்லுவாங்க, திவாகர் எனக்கு இன்னொரு பையன் தான் அவன். அப்போ சொல்லுவாங்க அம்மா, திவாகர் தான் கண்டிப்பாக முன்னாடி வரணும், வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னாடி வரணும் திவாகர், நிறைய சாதிக்கணும் அவன் லைஃப்பில் அப்படின்னு. அவ்வளோ ஆசை அதில் அவங்களுக்கும் வீட்லேயும். இதெல்லாம் உண்மையாக நிஜமாக ரொம்ப லக்கியாக இருக்குது நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடச்சதுக்கு. இந்த மாதிரி உனக்கு அம்மா கிடச்சதுக்கும் நீ ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணும். எனக்கும் அதே தான். நிறைய பேர் கிருஷ்ணனோட ஃபேமிலியும் அப்படி தான் சொல்லுவாங்க, நீ கண்டிப்பாக வரணும்னு. போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம்னு நினைக்கிறேன். இவ்வளோ அன்பா மதுமிதாவோட அம்மா, தீப்தியோட எல்லாருமே ஒரு செல்ல பையனாக தான் பார்ப்பாங்க. அனந்த் சார்லேருந்து எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச் அரவிந்த் ஸ்ரீனிவாஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி ஒவ்வொரு கதையும் கேட்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக, அட் த சேம் டைம் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ரொம்ப சந்தோஷமான தருணங்கள் அண்ட் மனசை உருக வைக்கிற தருணங்கள். அண்ட் இந்த மாதிரி பாண்ட்ஸ், முக்கியமாக போட்டியை கடந்து போய் இந்த மாதிரி உறவுகள் நீங்கள்லாம் க்ரியேட் பண்ணுறது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தொடர்ந்து இந்த போட்டி உணர்வு, பொறாமை இது எதுவும் இல்லாமல் இதே மாதிரி ஒத்துமையாக கடைசி வரைக்கும், ஃபைனல்ஸ் வரைக்கும் நீங்கள் எல்லாம் இப்படியே இருக்கணும் அப்படிங்கிறது எங்கள் ஆசை. வாழ்த்துக்கள். தேங்க்யூ திவாகர். ஆல் தி பெஸ்ட் யூ திவாகர். எல்லாருடைய ப்ரீவர்ஸ், எல்லாருடைய விஷஸும் உண்மையாகணும், முழுமையடையணும் அப்படின்னு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய மகாராணியை கூப்பிட்டு நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போகலாம் ஒரு பிக் ஸ்மைலோட.